ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முனிராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மசாலா சிக்கன் ஷவாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உள்ளுக்க நல்ல ஜூஸியாகவும் நல்ல மசாலாலாம் பிடிச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொக்கோஸ் இல்லாட்டி சப்பாத்தி கூட நான் கூட நல்ல டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஒன்று நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்துக்கலாம். 1 கிலோ இல்லாட்டி 1.300 கிராம்ஸ் உள்ள சிக்கனை வாங்கணும். ரொம்ப முத்தின சிக்கனாக வாங்கினா சரியாகாது, நல்லா இருக்காது. மசாலா ஒன்றும் பிடிக்காமல் ரஃப்பாக இருக்கும். இந்த மாதிரி 1 கிலோ உள்ள சிக்கனை வாங்கி நல்லா ஒரு ஃபோர்க்கோ இல்லாட்டி கத்தியை வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரிக் பண்ணிக்கணும். அது வயிறு பாகத்தில் நல்லா ப்ரிக் பண்ணுங்கள். அந்த மசாலா நல்லா பிடிக்கணும். எவ்வளோக்கு நீங்கள் இந்த மாதிரி ப்ரிக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு மசாலா உள்ள நல்லா பிடிக்கும். இதை மேரினேட் பண்ணணும். இப்போ எல்லாம் ப்ரிக் பண்ணிவிட்டு அந்த சிக்கனை ஒரு பேசனில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மசாலா தயாரிக்கிறோம். ஒரு பெரிய தக்காளி, சின்ன தக்காளி இருந்தாக்கா 2 தக்காளி ஆட் பண்ணிக்க. இது பெரிய தக்காளி, ஒரே தக்காளி ஆட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு 1 இன்ச்சு இஞ்சி இந்த மாதிரி நறுக்கிட்டு, இன்னும் ஒரு 6 பல் பூண்டு இந்த மாதிரி அதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தாக்கா ஒரு 8 சின்ன வெங்காயம், இல்லை பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் போதும். அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு கை நிறைய ஒரு பஞ்ச் மல்லி இலை சேர்த்திக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதே போல் 3/4 டீஸ்பூன் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிவிட்டு, நம்ம ஒரு 10லேருந்து 12 காஷ்மீரி சில்லி இல்லாட்டி சாதாரண மிளகு இருந்தால் அதை நீங்கள் வினிகரில் ஆட் பண்ணிவிட்டு சோக் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணி இது கூட சேர்த்துட்டு இது நீங்கள் அரைச்சிட்டு வரணும். இந்த மசாலாவை நம்ம சிக்கன் கூட போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு, 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை இந்த சிக்கன் மேலே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் நைட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு மறுநாள் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னாக்கா ஒரு 4 to 5 hours நல்ல மேரினேஷனில் இது இருக்கணும். இப்போ நல்ல மசாலா ஆட் பண்ணியாச்சு, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. பின்னாடி எல்லாம் உள்ளுக்குள்ள எல்லாம் நல்லா பரப்பி விடுங்க. அப்போ தான் மசாலா நல்லா பிடிக்கும். இது ஒரு லிட்டு போட்டு இல்லாட்டோ ஃபாயில் பேப்பரோ போட்டு மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரீசரில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் அது அப்படியே இருக்கட்டும், கவர் பண்ணி இருக்கட்டும். இப்போ 5 மணி நேரம் ஆயாச்சு. இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அந்த சிக்கனை மாற்ற எடுத்து மூடி போட்டு மசாலா அது இருக்கிற கொஞ்சம் மசாலா அது மாதிரி ஒட்டி இருக்கிறதுல அந்த மசாலா மாற்ற எடுத்து போட்டு குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் வர மட்டும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வெந்து கிடைக்கும் உங்களுக்கு. தண்ணி பூரா கீழே இறங்கியாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்து எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வெந்த சிக்கனை நீங்கள் இது கூட போட்டு ஃப்ரை பண்ணணும். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணாக்கா அது திருப்பி போட்டு மறுபக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ திருப்பி போட்டாச்சு, அது நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இப்போது வேறு பிளேட்டுக்கு நம்ம அதை மாற்றிடலாம். அதில் இருக்கிற கொஞ்சம் எண்ணெயில் எடுத்து உள்ளுக்குள்ள ஸ்பூன் எடுத்து மெத்தி உள்ளுக்குள்ளே ஊற்றுங்க. உள்ளுக்குள்ள எல்லாம் நல்லா வேகணும். அப்போ அதெல்லாம் சும்மா மேலே திருப்பி மாதிரி போட்டால் பத்தாது. உள்ளுக்குள்ளே வேகிற காரணம் உள்ளுக்கு அதை எண்ணெயில் எடுத்து உள்ளுக்குள்ளே ஊற்றி நல்லா வேக விட்டுங்க. இப்போ வெந்த பிறகு நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். பாக்கி உள்ள மசாலாவை அதே எண்ணெயில் போட்டு கொஞ்சம் தண்ணி நல்லா அந்த பேஸ் நல்லா கழுவி தண்ணி ஊற்றி நல்லா அது சுண்ட காய்ச்சுங்க. பச்சை மணமெல்லாம் போயிட்டு நல்லா அதை தண்ணி வற்றி வர்ற மட்டும் நல்லா அதை நீங்கள் காய்ச்சிக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான பாரு இந்த கிரேவி போதும்னு சொல்லி தோணுச்சுன்னா நீங்கள் அந்த சிக்கன் மேலே அந்த கிரேவியை ஊற்றி இந்த மாதிரி ஃபுல்லாகிட்டு மேலே ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
ரொம்ப நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா வெந்திருக்கும். குக்கர்லலாம் போட்டு வேக வைக்கிறதுனால மேரினேஷன் பண்ணனால நல்லா உள்ளுக்கு நல்லா சாஃப்டாக மசாலாலாம் நல்லா பிடிச்சிருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அது குப்பூஸு என்ன நானுக்கு சப்பாத்திக்கு நல்ல சூப்பரான காம்பினேஷன். வேறு ஒன்றும் வேண்டாம், இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இனி அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். Until take care. Bye friends.